தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமானவர்கள் தோத்துட்டாரு, சீமானவர்கள் ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு பேசுறவங்களுக்குலாம் சரியான சரிப்படி தர விதமா இப்போ ஓட் பர்சன்டேஜ் எல்லா கட்சிகளும் எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. அதுல தாவேக்கா 34%, திமுக 24% வாங்கியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. அதிமுக 21%, சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி 4%. சரி, இப்போ டாப் 4 கட்சியில தாவேக்கா, திமுக, அதிமுக, நாம் தமிழர் இருக்காங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் 3.37% தான் வாங்கியிருக்கு. நீ கூட்டணி வச்சே இவ்வளவுதான் உங்களால வாங்க முடியும். சீமானவர்கள் அடிக்க முடியல. அதுக்கப்புறம் பாஜக வெறுமனே 14 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. உங்களோட அதிகமா வாங்கியிருக்காங்க. அவங்க தேமுதிக 1.20% வாங்கியிருக்காங்க. விசிக 1.9% வாங்கியிருக்காங்க. சிபிஐ 0.66%, சிபிஐ 0.60%, பகுஜன் சமாஜ் 0.11%, பிளாக்வர்டு 0.1% வாங்கியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. எனவே இப்படி பேசுனீங்களே, என்னென்னமோ பேசுனீங்களே சீமானவர்களுக்கு இது பண்ண தெரியாதுன்னு. காங்கிரஸ்னாலையும் பிஜேபினாலையும் விசிகானாலையும் பாமகவினாலையும் நாம் தமிழரை அடிக்கவே முடியல. அதுதான் நாம் தமிழர் கட்சியோட வெயிட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. நீங்க எல்லாம் எத்தனை பேர் நின்னீங்க? ஒற்றையால் நின்ன சீமானவர்கள் திரைக்கவர்ச்சிலாம் கிடையாது, ஃபேஸ் வேல்யூலாம் கிடையாது. விஜய் நீ கட்சி விட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு பய ஓட்டு போட மாட்டான். சீமானவர்கள் சொல்றது கேட்டீங்களா? தலைமை பண்பு. ஏன் நான் தலைமை கிடையாது, நான் ஓட்டு கிடையாது, தமிழ் தேசியத்தை தான் ஓட்டுன்னு சொல்லி சொல்லி தம்பிகளை வளர்த்து வச்சிருக்காரு. எனவே அதுதான் அந்த 4% ஓட்டு. இப்போ காங்கிரஸோ பிஜேபியோ எங்களை கலாய்க்கிற அளவுக்குலாம் நீங்க ஆளே கிடையாது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இதுவே டிவிகேவும் இதே நிலைமை தான். டிவிகே விஜய் முகம் இல்ல புஷி ஆனந்த முதலமைச்சரா போட்டா நீங்க ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டீங்கன்னா அவனும் ஓட்டு போட மாட்டான் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.